என் பேரன் என்கிட்ட சமத்து பிள்ளையா இருப்பான். ஒரு நாள் கூட சேட்டை பண்ண மாட்டான் தெரியுமா? தெரியும் தே, அவன் உங்ககிட்ட இருந்தா சேட்டையே பண்ண மாட்டான்னு. சரிங்க தே, அப்ப நான் போயிட்டு வரேன்னா. சரி மருமகளா, போயிட்டு வா. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச துணியா பார்த்து எடுத்துட்டு வா. என்ன ஒரு 50 100 கூட குறையா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துட்டு வா. சரிங்க தே. மருமகளா, நான் இப்ப பாரதி வீட்டுக்கு போறேன். வீட்டு சாவி இந்த ஜன்னல்ல வச்சிருக்கேன். என்ன நான் சீக்கிரமா வந்துருவேன். அப்படி பாரதி வீட்டுல இருந்துட்டோம்னா சாவி எடுத்து வீட்டை திறந்துட்டேன். என்ன சரிங்க தே. துணி எடுக்கிறதுக்கு நேரம் ஆயிட்டுனா காப்பி ஏதாவது வாங்கி குடிச்சுக்க மருமகளா. சரிங்க தே. இதே மத்தியானத்துக்கு இன்னும் சோறு பொங்கல குழம்பு எதுவும் வைக்கல. அட போ மருமகளா, காலையில மணி இப்ப 8 தான் ஆகுது. நீ மத்தியான சாப்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்க. நாங்க மீன் கடையில போய் மீனை வாங்கிட்டு வந்து அளவோட குழம்பு வச்சு நாங்க சாப்பிட்டுக்கிடுவோம். நீ அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாத. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி துணியை நல்லபடியா பார்த்து எடுத்து வாங்கிட்டு வா. என்ன சரிங்க தே. என்னாச்சு மருமகளா, வாயை படுத்துட்டு நிக்க? எத்தி, அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன மருமகளா, துணி எடுக்க போயிட்டு வான்னு சொன்னா அந்த பக்கம் திரும்பி பாருங்க, இந்த பக்கம் திரும்பி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. எத்தே, கொஞ்சம் திரும்பி பாருங்க தே. அப்பதான் நான் ஏன் இப்படி வாயை பழந்துக்கிட்டு கண்ணை உருட்டி உருட்டி முடிச்சுக்கிட்டு நிக்கேன்னு உங்களுக்கு புரியும். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன பார்த்த உடனே மாமியாரும் மருமகளும் எப்படி பயந்து போய் நிக்காவோ. இதத்தானே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். அதாடி, காலையிலேயே வேலை வாசல்ல வந்து நிக்க. ஏன் மருமகளா, அதான் வீட்டுக்கிட்ட வந்தாச்சுல, வண்டியை நிறுத்து. சரிங்க தே. எத்தி, பார்த்து கவனமா இறங்குங்க. சரி மருமகளா. எங்க அம்மைக்கு முடியும் எங்க மைனிக்கு முடியும் பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. வாங்க சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சம்பந்தியம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். மக்களே, அகில செல்லம் ஆச்சி கிட்ட வாங்க. ஆச்சி செல்ல குட்டி, நல்லா இருக்கியா மக்கா? நல்லா இருக்கேன். அகில் செல்லம் அத்தை. என்னம்மா சௌக்கியமா? ஏன்டி எங்களுக்கு என்ன குறைச்சலு? நாங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கோம். அப்புறம் என்ன மைனியா, நீங்க சௌக்கியமா? ஏன்டி என் மருமகளுக்கு என்ன குறைச்சலு? அவளும் ரொம்ப சௌக்கியமா தான் இருக்கா. எம்மா, நான் மைனி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பதில சொல்லிக்கிட்டு இருக்கா? மைனியா சௌக்கியமா தான் இருக்கியோ? ஏம்மா பாத்தியம்மா, நீயும் உன் மருமகளும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கியோ, அதை விட பல மடங்கு நானும் என் மாமியாரும் ஒத்துமையா இருக்கோம் தெரியும்ல? ஆமா, அதான் வண்டியில வரும்போதே பார்த்தமே. சம்பந்திமா, வாசல்ல நின்னுட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ள வாங்க. ஏம்மா, நானும் எங்க அத்தையும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போகிறதுக்கு வரல. நானும் எங்க அத்தையும் சேர்ந்து கடையில போய் தீபாவளிக்கு துணி எடுக்க போறோம். அதான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். மருமகளே, அவன் நம்ம கிட்ட துணி எடுக்க போறோம்னு சொல்லிட்டு போறதுக்கு வரல. நானும் என் மாமியாரும் ஒத்துமையா இருக்கோம், பாத்துக்கிடுங்க, பார்த்து வைத்தறிச்சல் படுங்கன்னு தான் சொல்லிட்டு போய் வந்திருக்கா. எல்லாம் தெரிஞ்சது தானே தே, பேசாம இருங்க. அதுவும் சரிதான். சரி, நீங்க கடைக்கு போய் துணி எடுக்க போங்க. அதுக்குன்னு வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி? அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லம்மா, நாங்க இப்ப உடனே கிளம்பி ஆகணும். சுசிலம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நான் நல்லா இருக்கேன். நானும் திடுதிப்புன்னு வந்த உடனே மத்தவன் ஏதாவது பிரச்சனையோட வந்திருக்கான்னு நினைச்சிட்டு பாத்துருங்க. சுசிலாமா, இப்பெல்லாம் என் சம்மந்தியாரி ஒரு பிரச்சனையும் பண்ணது இல்ல வீட்டுல? இல்ல இல்ல, இப்போதைக்கு கொஞ்சம் பேசாம தான் இருக்கா. மாமியாரும் மருமகளும் இப்படி ஒத்துமையா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனாலும் என்ன சின்ன பொண்ணு ஆனாலும்னு இருக்க? நல்லா இருக்கப்பட்டவா வியானுக்கும்னே திடீர்னு பிரச்சனையை கிளப்பி என் மேல பழிய போடுவான்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? அது என் சம்மந்தியை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே. சின்ன பொண்ணு, நான் இப்ப முன்ன மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல, நல்ல உஷாராயிட்டேன் தெரியுமா? இப்ப மட்டும் உன் சம்மந்தியாரி என் மேல ஏதாவது பழிய தூக்கி போட்டு ஏதாவது பிரச்சனையை இழுக்கட்டும், நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருவோம்ல. என்னது, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமா, அவன் இங்க வந்து சொல்லுவான்ல, என் மாமியார் என்ன கொடுமைப்படுத்துதாவோ, என் மாமியார் என்ன கொடுமைப்படுத்துதாவோன்னு. அதே மாதிரி நானும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் மருமவ என்ன கொடுமைப்படுத்துதா, என் மருமவ என்ன கொடுமைப்படுத்துதான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட மாட்டேன். எடி, பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் போதும், வாங்க நம்ம கிளம்புவோம், நேராவது இல்ல. எடி, சம்பந்தியம்மா வீடு வரைக்கும் வந்திருக்காவோ, ஒரு கப் காப்பி கூட குடிக்காம அனுப்பினா எப்படி டீ? அதெல்லாம் நீங்க காப்பி தருவியான்னு ஒண்ணு நாங்க வீட்டு பக்கம் வரல. அதான் சொன்னோம்ல, நாங்க தீபாவளிக்கு துணி எடுக்க போறோம்னு சொல்லிட்டு போக வந்தோம்னு. காப்பி எல்லாம் குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தான் வரோம். சரி அம்மா தாயி, ரொம்ப புகழ்ந்துதான் பேசாத. எடி, வாங்க போலாம். அத்தை டாடா, ஆச்சி டாடா. போயிட்டு வர மக்களே. சின்ன பொண்ணு, சம்பந்தியம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோன்னு. சரிங்க சம்பந்தியம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ஏம்மா போயிட்டு வரோம். மைனி போயிட்டு வரோன்னு. சரி, போயிட்டு வாங்க. எடி, வாங்க போலாம்.
எத்தே நான் அப்பதையே கிளம்பியிருப்பேன். நீங்க தான் நான் உனக்கு பிடிச்ச புட்டை செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போ நீ. நான் சாப்பிட்டதுனால தானே இவ்வளவு நேரமாயிட்டு. நான் அப்பதையே கிளம்பி போயிருந்தேன், அந்த மேனாவை பாத்துருக்காம போயிருப்பேன். மருமோளே, நடப்பது எல்லாம் நல்லதுக்கே நினைச்சிக்க. அதுக்கு இல்ல தே, வியானுக்கு முன்னே வந்து சீனை போட்டுட்டு போறல்ல. அவ பாட்டுக்கு சீனை போட்டுட்டு போறா, நமக்கு என்ன? இப்ப அவ எப்படியும் நார்வேல நம்ம எப்பவும் போவோம்ல துணி கடை, அங்கதான் துணி எடுக்க போவா. இப்ப அவ வந்ததுனால உனக்கு தெரிஞ்சது. இப்ப நீ வேற கடையை பார்த்து போவே இல்ல. ஆமாத்தி, அதுவும் சரிதான். இல்லன்னா கடையில வச்சுல ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிருப்பா. அதுக்குதான் சொல்லுத மருமோளே, என்ன நடந்தாலும் நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சிக்க. சரிங்க தே, அப்ப நான் கிளம்புதேன். சரி மருமோளே, போயிட்டு வா. எல்லாம் நல்லதுக்குதான். அகில் செல்லம், நம்ம பார்வதி ஆச்சி வீட்டுக்கு போமா? சரி ஆச்சி. ஏக்கா அங்க பாத்தியா கமலாக்கா வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்காவோ. ஆமா லட்சுமி, வா போய் நைஸா பேச்ச கொடுப்போம். கமலாக்கா, கமலாக்காவுக்கு என்ன குறைச்சல்? ராணி மாதிரில இருக்காவோ. என்னது ராணி மாதிரியா? ஆமா, ராணி மாதிரிதான் உங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிய. உங்களுக்கு என்ன குறைச்சல்? காலையில எந்திரிச்ச உடனே பெட்டு காப்பி குடிச்சிருப்பிய. என்னது பெட்டு காப்பியா? ஆமாக்கா, தூங்கி எந்திரிச்ச உடனே மருமவ கையில கொண்டது சூடா பில்டர் காப்பிய கொடுத்திருப்பாள்ல. அது கமலா வீட்டுல பெட்டு கிட்டலாம் ஒண்ணும் கிடையாதுல, பாயில படுத்திருப்பேன்னு சொல்லுவா. ஏக்கா பெட்டோ பாயோ தூங்கி எந்திரிச்ச உடனே காப்பிய குடிக்கவில்ல, அதத்தான் நான் அப்படி சொன்னேன். தூங்கி எந்திரிச்ச உடனே ஊத்த வாயிலே காப்பிய குடிப்பாவோ? பல்லு தேய்க்காண்டமா? ஏக்கா நானே ஒரு ஃப்ளோர்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வேற. சரி அம்மா, நீயே சொல்லு. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வேலையும் செய்யாம பெட்டு காப்பிய குடிச்சிருப்பாவோ. அந்த கொஞ்ச நேரம் டிவிய போட்டு பாத்திருப்பாவோ. அதுக்கப்புறம் மருமவ மல்லிப்பூ கணக்கா இட்லியை கொண்டு அவிச்சு கொடுத்திருப்பா, சட்னி சாம்பாரோட. நல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி ராணி கணக்கில் உட்கார்ந்துருக்காவோ. இங்க பாரு லட்சுமி, என்னமோ எங்க வீட்டுல கேமரா வச்சு பார்த்த மாதிரி பேசாத. என்னக்கா இப்படி சொல்லுதியே? என் மருமவ என்ன அப்படி தாங்குவா இப்படி தாங்குவான்னு நீங்க தானே சொன்னீங்க எங்ககிட்ட. இப்ப வீட்டுக்கு மருமவ வந்துட்டா, ஒரு வேலையும் செய்யாண்டா, எல்லாத்தையும் அவளே இழுத்து போட்டு செய்வா. நீங்க நல்ல ராணி கணக்கா இருக்கலாம்ல. எங்களை பாத்தியலா, காலையில 8 மணி ஆகுது, இப்பதான் பாலையே வாங்கிட்டு போறோம். இனி பாலை ஊத்தி காப்பியை போட்டு குடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பாத்திரங்கத்திரம் கழுவி எடுத்து புறக்கி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து சாப்பிடணும். ஆனா உங்களுக்கு அப்படியா? அதான் மருமவ வந்தாச்சுல. இங்க பாருங்க, 2 பேரும் பேசாம போயிருங்க. வீட்டுல போய் காப்பியை போட்டு குடிக்கப்பட்ட வழிய பாருங்க. சும்மா அங்க நின்னுட்டு பாடு பேசிட்டு நிக்காதீங்க. என்னக்கா எங்ககிட்ட பாடு பேசிக்கிட்டே இருந்தீங்க? நீங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் சீக்கிரம் செஞ்சிருமோன்னு பாக்கீங்களா? அதான் மருமவ விதவிதமா சமைச்சு வச்சிருப்பாள, எல்லாத்தையும் நல்லா உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே. இதுக்கு மேல ஏதாவது பேசுனியே, அப்புறம் ஏதாவது கோவமா ஏசி விட மாட்டேடுங்க. என்ன லட்சுமி, கமலாக்காவுக்கு பேச்சு மாறுது? கமலாக்கா கிட்ட ஏற்கனவே நம்ம தான் இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்தோம்ல, அதுல ஏதாவது பிரச்சனையானாலும் ஆயிருக்கும்னு நினைக்கும் பாத்துக்கங்க. அப்படியே சொல்லுவேன். ஆமா, என் வீட்டுக்கு மருமக வருவா, அவ பொங்கி எடுத்து தருவான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னால நான் சோறு தின்னதே இல்ல. ஏக்கா என்னக்கா இப்படி பேசுதிய? நீங்க தானே பேசாம இரு லட்சுமி, அவனுக்கு 1008 பிரச்சனை, இதுல நீங்க வேற. லட்சுமி, நீ சொன்னது சரிதான், ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனாலதான் கமலாக்கா இவ்வளவு கோபமா பேசுதாவோ. அக்கா, அப்ப நம்ம வரும்போது வாசல்ல உட்காந்துக்கிட்டு எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்திருக்காவோ பத்தியலா. அதான் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லுதம்ல, இன்னும் அங்க என்ன குசு குசுன்னு பாடு பேசிக்கிட்டு இருக்கிய? ஏக்கா அது ஒண்ணு இல்ல, தீபாவளி வரப்போகுது இல்ல. ஆமா, தீபாவளி தான் வருஷம் வரதானே செய்யுது. தீபாவளி பொங்கல் எல்லாம் வருஷம் வரதாங்க செய்யும். ஆனா இந்த வருஷம் உங்க வீட்டுல உங்க மவனுக்கும் மருமகளுக்கும் தலை தீபாவளி இல்ல, அதத்தான். அதுக்கு ஏக்கா என்ன சொல்ல வரோம்னா, தலை தீபாவளிக்கு எப்படியும் மாமியார் வீட்டுக்கு தான் போவாவோ. அப்ப உங்க மகனும் தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு தானே போவான். அது வந்து என்னக்கா வந்து போயிட்டு கிடக்க, உலக நடப்பே அதுதானே. தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு தானே போகணும். ஆமா, தீபாவளி முடிஞ்சு உங்க மகன் வெளிநாட்டுக்கு போறான்னு சொன்னேன்லக்கா. ஆமா சங்கரி, தீபாவளி முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சுதான் என் மகன் வெளிநாட்டுக்கு போறான். அப்ப சரிதான் போங்க. என்ன லட்சுமி, என்ன சரிதான் போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா? அது என்னன்னா, நம்ம சங்கரி அக்காவோட சொந்தக்காரவியா இருக்காவுல்ல. எங்க சொந்தக்காரவியலா? யார பத்தி சொல்லுத லட்சுமி? ஏக்கா அவதான் உங்க சொந்தக்காரவியல்ல, அனுசான்னு ஒரு பிள்ளை இருக்குல்ல. அனுசாவா? ஆமாக்கா, அந்த சந்திரம் பொண்டாட்டி. என்னக்கா திருன்னு முழிக்கிய? நான் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, சந்திரம் பொண்டாட்டி அவன் மாமியார் வீட்டுலதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அம்மா வீட்டுல போய் இருந்திருக்குக்கா. அதுக்கப்புறம் அது மாமியார் வீட்டுக்கே வரல பாத்துடுங்க, அம்மா வீட்லயே இருந்துட்டு இந்த
இந்த சந்திரன் பையன் லீவு கிடைக்கும் போதெல்லாம் அங்க அம்மையை பார்க்கவே வரமாட்டாங்கக்கா. ஏன்னா பொண்டாட்டியாக மாமியார் வீட்டுல இருக்கான். அங்க மாமியார் வீட்டுக்கு தான் வந்து போய் இருப்பேன் பாத்துடுங்க. ஆமாக்கா, லட்சுமி சொல்லதும் சரிதான். சந்திரன் பேச்சு எடுத்த உடனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு பாத்துடுங்க. நீங்க வேற உங்க மகன் வெளிநாட்டுக்கு போறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? அது இல்லாம தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வேற போகணுமா? மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க மாமியாரும் பொண்டாட்டியும் சேர்ந்து சொல்லுவாவோ, இன்னும் 2 நாள் தானே இருக்கு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு, நீங்க இங்க இருந்தே போங்க, அங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டா கிடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாவோ. அந்த ஆளை உங்க மகனும் பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்டு அங்க இருந்தே அவன் வெளிநாட்டுக்கு கிளம்பிடுவான். என்ன சங்கரி இப்படி சொல்லுதா? எனக்கு நடக்கப்பட்டது தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஏதோ நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டோமே, விவரம் தெரியாம கமலாக்கா இருப்பாவளேன்னு தான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தா பாத்துடுங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு உங்க தெருவுல எல்லாரும் தீபாவளிக்கு துணி எடுக்க போறாங்களாமே. நீங்களும் அவைய கூட சேர்ந்ததுன்னா துணி எடுக்க போவியே. மவனுக்கு துணி எடுக்கணும், மருமளுக்கு துணி எடுக்கணும். மவனுக்கு துணி எடுக்கணும், மருமளுக்கு துணி எடுக்கணுமா? ஏன் தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுல இருந்தா துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாவோ? நம்ம கமலாக்கா என்ன இழிச்சவாயா? இப்ப தங்க வைக்கப்பட்ட வேலைக்கு மருமகளுக்கு 4 பவுன்ல செயின் செஞ்சு போட்டிருக்காவா? இன்னும் துணியெல்லாம் வேற எடுத்து கொடுக்கணுமாவா? அதுக்கு இல்லக்கா, செல்வியக்கா மறுவீடுக்கே மவளுக்கும் மருமனுக்கும் துணி எடுத்து கொடுக்கல. அவங்க நம்ம கமலாக்கா எடுத்து கொடுத்த துணியை தானே உடுத்திட்டு வந்தாவோ. இப்ப தீபாவளிக்குமா செலவு பண்ணி எடுத்து கொடுப்பாவோ. அதுக்குதான் அப்படி சொன்னேன். நீ வேற நம்ம கமலாக்கா அதுல எல்லாம் உசாரா இருப்பாவோ. ஆமா, அதானே நம்ம என்னத்துக்கு செலவு பண்ணி இவளுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? அம்மா கறி எடுத்து கொடுப்பா. ஏக்கா, நம்ம கமலாக்கா யோசிக்க பாருங்க. ஆமா லட்சுமி, நமக்கு அதுதானே வேணும். நம்ம சொன்னதையெல்லாம் கேட்டு கமலாக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்காவோ. சரிக்கா, நாங்க வாரோம். ஏன் லட்சுமி, நீங்க துணி எடுக்க போலையா தீபாவளிக்கு? துணியா எடுக்கணும், ஏற்கனவே ஊருப்பட்ட செலவு இருக்கு. இதுல துணி வேற எடுக்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்கக்கா. ஆடி கழிவுல எடுத்த துணிமணி எல்லாம் நிறைய இருக்கு, அதையே உடுத்திக்கிடலாம்னு இருக்கோம். அத்தாடி, கமலாக்கா வீட்டு வாசல்ல நிக்குது லட்சுமியும் சந்திரிக்கும் தானே? ஆமா, அந்த 2 சூனியக்காரியா தான் நிக்காளுவோ. பாரு அந்த கமலாக்காவே நம்ம கிட்ட பேசும்போது மட்டும் நல்ல கோவப்பட்டு சண்டைக்கு வந்து பேசுதாவோ. ஆனா இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் நல்ல சமாதானமா பேசுதாவல்ல. வர வர அந்த கமலாக்கா சரியே இல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்கிட்ட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பாடு பேசிக்கிட்டு இருப்பாவோ. இப்ப என்ன கண்டாலே கோபமா தான் பேசுதாவோ. ஆனா இந்த லட்சுமி சங்கரிகா கிட்ட மட்டும் நல்ல பாடு பேசுதாவல. வேணுக்கு முன்னே நல்ல ஆள் பார்த்து பேசுதாவோ. என்னமும் பேசிட்டு போட்டும், இப்படி பேசிட்டு இருக்காவோன்னு நான் போய் சின்ன பொண்ணு கிட்ட சொன்னோம்னா நீ எதுக்கு பொறாமப்படுத கீராக்கான்னு கேப்பா. நமக்கு என்னத்துக்கு வீண் வம்பு? யாருகிட்ட பேசினா நமக்கு என்ன? ஏக்கா, தீபாவளி பலகாரம்லாம் சம்மந்தி வீட்டுல இருந்து வரும், மறக்காம எங்களுக்கும் கொடுத்து அனுப்புங்க. என்ன பலகாரம் என்ன கொடுத்து விடுது? தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கே வந்துருங்க. அதுக்கு என்னக்கா, வந்துட்டா போச்சு. சரிக்கா, பால் வாங்கிட்டே நாங்க இப்பதான் போறோம். சீக்கிரமா போய் காப்பியை போட்டு குடிக்கும். வாரம் என்னக்கா? சரி லட்சுமி. ஏக்கா, நம்ம போட்டு கொடுத்த எல்லாத்தையும் கமலாக்கா நல்ல காது கொடுத்து கேட்காவ பத்தியா? ஆமா லட்சுமி, நமக்கு அதுதானே வேணும். செல்வி இருக்காள, செல்வி சரியான கூறு கெட்டவா. நம்ம போட்டு கொடுத்த எதையுமே காது கொடுத்து கேட்காம அவ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. கமலாக்கா தான் சரி, நம்ம போட்டு கொடுக்கறதெல்லாம் கேட்கறதுக்கு. இவ 2 பேரும் சொல்லதும் சரிதானே. தீபாவளிக்கு மட்டும் என் மவன் அங்க மாமியார் வீட்டுக்கு போனோம்னா அப்புறம் வெளிநாட்டுக்கு அங்க இருந்தே கிளம்பி போயிருவான். கடைசியில என்னையே மறந்து போயிருவான். மறந்துடுவான் இல்ல, அம்மா மவளமா சேர்ந்து என் மவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளுவா. நம்ம சீக்கிரம் கிளம்பிட்டு அந்த அம்மையை பத்தியாடி எவ்வளவு நேரம் ஆகுதானே? எம்மா எம்மா வாமா. எடி எதுக்கு சத்தம் போட்டு கிடக்கியானு வாரேன். எம்மா, நாங்க 2 பேரும் எப்பவுமே கிளம்பி நிக்க தெரியுமா? எடி நீங்க மட்டும் கிளம்பி நிப்பியா? நாங்க போறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம் மாட்டி. என்னமா சொல்லுங்க, தேவையான பொருளா? நம்ம துணி எடுக்க தானே போறோம். ஆமா எம்மா, கையில நம்ம வாட்டர் பாட்டில் வச்சிருக்க. ஆமாடி, தண்ணி பாட்டில் தான். அங்க போனா கடைக்கு போனா தண்ணி தாங்க எடுக்கும், குடிக்கேண்டமா? கடையிலேயே தண்ணி எல்லாம் வச்சிருப்பாவாமா, நம்ம அங்கேயே குடிச்சுக்கிடலாம். நீ சும்மா எதுக்கு வீணா செமந்துட்டு வர? எடி பேசாம இருபத்துக்க. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் காய்ச்சல் சளி இருமல் என்னென்ன லொக்குன்னு இருமிட்டு கிடந்தேடி. நேற்றுக்கு ராத்திரி வேற அந்த ஐஸ் இருமிட்டு கிடந்தா. எம்மா, அது லேசா இருமல் வந்துச்சு, அதனாலதான் இருமுனே. இருமுனே இல்ல, அதுக்குதான் இந்த தண்ணி. ஏற்கனவே காய்ச்சல் சளின்னு கிடக்கிய, இதுல வேற கண்ட பச்சை தண்ணி எல்லாம் குடிச்சு மறுபடியும் சளி பிடிச்சா யாருட்டி பார்த்தது? அதுக்குதான் ஆறுன வெண்ணிய குடிக்கிறதுக்கு கொண்டுட்டு வரேன். எம்மா, என்னடி எம்மா நம்மட்டு கிடக்க? நீங்க பாட்டு காய்ச்சல் சளின்னு படுத்துருவியா? உங்க கூட கடந்து கஷ்டப்படுறது நான் இல்ல. இங்க பாருங்கடி, உங்க 2 பேருக்கும் சொல்லுவே நல்ல காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க. கடையில போய் நின்றுகிட்டு அதுதான் வேணும் இந்த துணி தான் வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு நின்னியே. எம்மா, அதான் அப்பா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணி எடுத்துக்கன்னு சொல்லிருக்காங்களாமா. எடி, உங்க அப்பா 1000 சொல்லுவாரு, அதுக்குன்னு எல்லா ரூபாய்க்குமா துணி எடுப்பிய? உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 1000 ரூபாய், அதுக்குள்ள துணி எடுக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா,
1000 ரூபாயா? ஏம்மா அதான் அப்பா 10,000 ரூபாய் கொடுத்தாருல்லம்மா. ஏடி உங்க இஷ்டத்துக்கு 5000 6000 துணி எடுக்க முடியாது சொல்லிவிட்டாமா. இங்க 1008 செலவு இருக்கு சொல்லிவிட்டேன். ஏக்கா வா சின்ன பொண்ணு. ஏக்கா எல்லாரும் ரெடி ஆயிட்டே இல்ல போமா? சரி சின்ன பொண்ணு கிளம்புவோம். என்னக்கா சொல்லுது, இன்னும் 4 நாள்ல தீபாவளி வச்சுக்கிட்டு நம்ம இப்பதான் துணியே எடுக்க போறோம். ஆனா முன்னாடி எல்லாம் அப்படியே கிடையாது பத்தியலக்கா. ஆமா சின்ன பொண்ணு, முன்னாடி எல்லாம் அப்படியா? தீபாவளிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்துருவாவோ. நம்ம வீட்டுக்கு வரப்பட்ட சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் எனக்கு தீபாவளிக்கு துணி எடுத்துருக்கு பாருங்க பாருங்க அதை எடுத்து காட்டி என்ன சந்தோஷப்படுவோம் பத்தியா. அது மட்டுமாக்கா, தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே புது ட்ரெஸ் உடுத்தி பார்த்து அப்படியே மடிப்பு கலையாம மடிச்சு வச்சிருவோம். ஞாபகம் இருக்காக்கா உங்களுக்கு? ஆமா சின்ன பொண்ணு, அதையெல்லாம் மறக்க முடியுமா? பொட்டு பட்டாசு ரூல் பட்டாசுன்னு போட்டு வெடிச்சிட்டு கிடப்போம். அந்த மாதிரிலாம் பெரிய படக்கெல்லாம் போட்டு கொளுத்துவானுவோம். அதெல்லாம் கொளுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல ஏதாவது மிச்சம் மீதி படக்கெல்லாம் கடக்கால போய் புறக்கிட்டு திரிவோம். ஆனா இப்பெல்லாம் தீபாவளி வருதுன்னு ஒரு அறிகுறியே தெரிய மாட்டேங்குது பத்தியலக்கா. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெடியெல்லாம் வெடிக்காண்டமா இங்க தெருவுல ஆள் நடக்கமே எல்லாம் இருக்க மாட்டேங்குது. என்ன செய்ய சின்ன பொண்ணு, காலம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்மளும் அது மாதிரி மாறிட்டே இருக்க வேண்டியதான். ஏமா நீங்க எல்லாம் சரியான ஆள்கள் தான். அப்ப எங்களுக்கும் 1 மாசத்துக்கு முன்னாடியே துணி எடுத்து தர வேண்டியதானமா? யாம்டி எடுத்து தரலையா உங்களுக்கு? ஆடி கழிவுல அக்காவும் தங்கச்சி எவ்வளவு துணிமணி எல்லாம் எடுத்தியா? எம்மா அதெல்லாம் உடுமாத்துக்கு போடுறதுக்கலாமா? ஏட்டி உடுமாத்துக்கு நானும் அதெல்லாம் புது துணி தானே டி, ரூபா கொடுத்து தானே வாங்கிட்டு வந்திருக்கு. ஏட்டே பாருங்க தே, எங்க அப்பா 10,000 ரூபா கொடுத்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா எங்களுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு தான் துணி எடுத்து தருவாங்களாம். ஏத்தே எங்களுக்கு பிடிச்ச லெஹங்கா மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம்னு இருக்கோம் தே. 1000 ரூபாய்க்குலாம் எப்படித்தே கிடைக்கும்? ஏடி உங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாயே அதிகம். நாங்கெல்லாம் ஏக்கா சும்மா இருங்கக்கா. நாங்களான்னு பழைய கால விஷயத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. முன்னாடி வடையெல்லாம் 2 ரூபா 1 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்ப உளுந்த வடையெல்லாம் 10 ரூபாய்க்கு குறைய கிடைக்காக்கா. நல்லா சொல்லுங்க தே. சும்மா ரூபாயை போட்டு துணிமணி எல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணாண்டோம்ல சின்ன பொண்ணு. பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கண்டாமா? இதை சேர்த்து வைக்கணும் தாங்க. அதுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு நேரம் தீபாவளி வருது, பிள்ளைகளுக்கு விருப்பம் போல துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்காண்டமா? இப்ப அந்த பணத்துல நீங்க மிச்ச மீதி படுத்தி என்ன பெரிய மாட மாளிகையே கட்டியத போறியா? அதான் அண்ணன் ரூபா கொடுத்துட்டு போயிருக்காருலக்கா. பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தருவேன். ஆனா அதுக்குன்னு வேலை கூட்டின துணியை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு அடம் முடிக்க கூடாது சொல்லிவிட்டாமா. நாங்க என்ன சின்ன பிள்ளைலாமா அடம் முடிக்கிறதுக்கு? என்னடி பாத்துக்கிட்டு நிக்க? ஐசே சொல்லிட்டு அம்மா கிட்ட. ஆமாமா, நாங்க இதை சின்ன பிள்ளைலாமா அடம் முடிக்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உனக்கும் விருப்பப்படி எங்களுக்கு துணி எடுத்தா சரியா? சின்ன பிள்ளைலான்னு கேக்கிய சின்ன பிள்ளைகிட்ட கூட சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். உங்களை மாதிரி பெரிய முழுமாடுகள்கிட்ட தாண்டி சொல்லி சமாளிக்க முடியல. ஏக்கா என்ன தண்ணி பாட்டிலாம் கையில வச்சிருக்கிய? சின்ன பொண்ணே 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவ 2 ஒரே சளியா இருந்து பத்தியா. இப்ப வெளியே கடையில போய் பச்சை தண்ணி குடிச்சா மறுபடியும் சளிகிடி பிடிச்சிட கூடாதுல, அதுக்குதான் ஆறுன வெண்ணி கொண்டு வரம்பத்துக்க. அதுவும் நல்லதுதான்க்கா. சரி சின்ன பொண்ணே, அப்போ நேரத்தோட கிளம்புவோமா? சரிக்கா. அம்மா கீதாவும் வரேன்னு சொன்னானே. ஆமாக்கா, கீதாக்கா இங்கதான் வரேன்னு சொன்னவோ. என் மருமகளே எத்தே நாங்க போயிட்டு வரோன்னா? என் மருமகளே நல்லபடியா போயிட்டு வாங்க. இந்த கட்டப்பையும் எடுத்துட்டு போ. எத்தே கடையிலே துணி எடுத்த கட்டப்பையெல்லாம் கொடுப்பாவத்தே. மருமகளே துணி எடுத்த கட்டப்பையெல்லாம் கொடுப்பாவோ. ஆனா இந்த கட்டப்பையில பிள்ளைகளுக்கும் உனக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், அதையும் கொண்டுட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னத்தை சொல்லுதியா? சாப்பாடா? ஆமா மருமகளே, தீபாவளிக்கு துணி எடுக்க போறியா? கடையில கூட்டமாவும் இருக்கும், முன்ன பண்ண ஆகும்ல. வயிறு பசி என்ன பண்ணி உடனே வெளியே வந்தா சாப்பிட முடியும்? இதெல்லாம் இட்லியும் கொஞ்சம் சட்னி சாம்பார்லாம் வச்சிருக்கேன். பிள்ளைகளும் சாப்பிட்டு நீங்களும் சாப்பிடுங்க என்ன? பொண்ணு தாய் பாட்டி தான், சூப்பர் ஐடியா. இந்த மருமகளே சின்ன பிளாஸ்க்ல கொஞ்சம் கடுங்காப்பி வச்சிருக்கேன், பிள்ளைகளுக்கு ஊத்தி கொடு என்ன? சரிங்க தே. பெரிய மனுஷிதான்ப்பா, எவ்வளவு பொறுப்பா இருக்காவோ. ஏக்கா நம்ம கமலாக்காவும் துணி எடுக்க வரேன்னு சொன்னவள்ல, அப்படியே மலரையும் கையோட கூட்டிட்டு வரேன். நீங்க கிளம்பி வீட்டுக்கு வெளியே வாங்கக்கா. சரி சின்ன பொண்ணே, நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். சரிக்கா, அப்ப கீதாக்கா இப்ப வந்துருவாவோ. நீங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க, நான் நேர போய் கமலாக்காவையும் மலரையும் கூட்டிட்டு வந்துருந்தேன். சரி சின்ன பொண்ணே. பொண்ணு தாய் பாட்டியோ போயிட்டு வரேன்னு. சரி மக்கா, பார்த்து போயிட்டு வா. இப்போ போயிட்டு வரேன்னு. சரி மருமகளே, பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க. ஆச்சி போயிட்டு வரோம். சரி மக்களே, உங்களுக்கு பிடிச்ச துணியா அளவோடு பார்த்து எடுத்துட்டு வாங்க என்ன? சரி ஆச்சி. எடி வாங்க, நம்ம எல்லாரும் வெளியே போய் நிப்போம். கீதத்தை வருவோம்ல, அந்தால சேர்ந்து கிளம்பிடுவோம். சரிம்மா. தீபாவளிக்கு துணி எடுக்க போறோம்னு சொன்னாலே செம்ம ஜாலியா தான் இருக்கு. மக்களே தாத்தா, என்ன நடக்குது இங்க? எங்க அத்தைக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கல. எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்காங்க. எந்த நேரம் பார்த்தாலும் என்ன ஏசுற மாதிரியே பேசுறாங்க. நான் என்ன பண்ணேன்? மலரு, என்னாச்சு இவளுக்கு? கூப்பிட்டும் காது கேட்காத மாதிரி உட்கார்ந்துருக்கா. மலரு, ஏன் மலரு, என்னாச்சு உனக்கு? எத்தனை நேரம் கூப்பிட்டும் காது கேட்காத மாதிரி உட்கார்ந்துருக்கா. என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா? ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க. மலரு, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. அது வந்து
அட அறிவு கொழுந்து கொஞ்சம் தள்ளி உட்காரு. உன்ன நினைச்சு சிரிக்கவா என்ன பண்ணான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா நான் என் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவேன், உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும். அட நீ வேற, ஒவ்வொரு வீட்லயும் மாமியார் வேலை வாங்குறாங்க எங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு எவ்வளவு சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா நீ என்னடான்னா, என் மாமியார் என்ன எந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க, எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கிடுதாங்க அப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுதா? ஆமாங்க, பின்ன நான் வேலை செய்யறேன்னு சொல்லியும் அதெல்லாம் நீ ஒண்ணு பண்ணாண்டான்னு சொல்லும்போது எனக்கு சங்கடமா இருக்காதா? இதுக்குதான் சிரிப்பா வருதுன்னு சொன்னேன். இங்க பாரு மலரு, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான் இன்னைக்கும் சொல்றேன். எங்க அம்மா உன்னை எந்த ஒரு வேலையும் கொடுத்து கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கு வரப்பட்ட மருமவளை நான் தங்க தட்டுல வச்சு தாங்குவேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? இப்ப அதே மாதிரி தானே உன்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நீயும் மகாராணி மாதிரி தானே இந்த வீட்டுல இருக்கா? ஏங்க நீங்க சொல்றது ஆமா மலரு, புரிஞ்சுக்க. எங்க அம்மா உன்னை ஒரு வேலையும் செய்ய விடக்கூடாது, உன்னை நல்லபடியா பாத்துக்கிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்ப நான் இந்த வீட்ல நல்லபடியா இருக்கணும், மகாராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு அத்தை நினைச்சிருந்தாங்கன்னா என்கிட்ட அமைதியே சொல்ல வேண்டியதானே? இதுக்கு என்கிட்ட எப்ப பார்த்தாலும் நீ அந்த வேலை செய்யாத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு ஏசுற மாதிரியே சொல்றாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மலரு. காரணமா? என்ன சொல்றீங்க? இப்ப பாரு, நீ இப்படி வருத்தப்படுற அளவுக்கு நம்ம வீட்டுல எதுவுமே நடக்கல. அதுக்கு இல்லைங்க, அத்தை எப்ப பார்த்தாலும் ஏசுற மாதிரியே என்கிட்ட பேசுறாங்களா, அதான் வருத்தமா இருக்கு. அதுக்கு தானே வருத்தப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீ போய் சமைக்க போறேன்னு வச்சுக்கிய, அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, மருமகள நீ சமைக்காதமா, நானே எல்லா வேலையும் பாத்துக்கிடுதே அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? அடம் பிடிப்ப. இல்லத்தே நான் தான் இன்னைக்கு சமைப்பேன், நீங்க போய் உட்காருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாள்ல. அதுவே எங்க அம்மா கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி சொன்னாங்கன்னா நீ பாட்டுக்கு அமைதியா போய் உட்கார்ந்துருவேல்ல. எல்லா வேலையும் இழுத்து போட்டு எங்க அம்மாவே பாத்துக்கிடுவாங்க. இங்க பாரு மலரு, எங்க அம்மா எங்க கிட்டயே அப்படிதான். ஒரு வேலை அவங்க செய்யணும்னு நினைச்சாங்கன்னா எங்களை கொஞ்சம் திட்டிட்டு தான் இருப்பாங்க. அப்ப நாங்க அமைதியா இருப்போம், அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்கல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா மலரு, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க எங்க அம்மா கொடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி எங்க அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நீயும் கொடுத்து வச்சிருக்கா. சும்மா கோலம் போட விடல, இட்லி அவிக்க விடலன்னு இதுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி மலரு? எங்க அம்மாவை புரிஞ்சுக்க மலரு, எங்க அம்மா மாதிரி மாமியார் யாருக்குமே கிடைக்க மாட்டாவோ தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரியே தாங்க, இப்படியாப்பட்ட மாமியார் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். சரி மலரு, நான் வேற அடுத்த வாரம் ஊருக்கு கிளம்பணுமா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, கிளம்புவோமா? சரிங்க. எங்க அம்மா இப்படிலாம் பேசப்பட்ட ஆள் கிடையாது, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க? சரி, மலர்கிட்ட எப்படியோ சொல்லி அவளை சமாதானப்படுத்தியாச்சு. இனி அம்மா கிட்ட தான் பேசி பார்க்கணும். அடுத்த வாரமே இவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன செய்ய, வேலைன்னா போய் தானே ஆகணும். சார், இந்த செல்வியை பத்தி முழுசா முதல்ல நமக்கு தெரிஞ்சிருந்தா இவகிட்ட நான் பொண்ணே எடுத்திருக்க மாட்டேன். எல்லாம் என் நேரம், என் தலை எழுத்து. ஒத்தைக்கு ஒரு மவனுக்கு அவன் பொண்ணை கட்டி வச்சுக்கிட்டு நான் அப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சுமியும் சங்கரியக்காவும் சொல்றது கரெக்ட் தானே? நானும் இவ்வளவு நாளா இதை பத்தி எல்லாம் யோசிக்காம சரியான பைத்தியக்காரியெல்லாம் இருந்துட்டேன். கமலாக்கா, வா சின்ன பொண்ணு. என்னக்கா நீ